குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 31ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் என்று பார்க்கும் பொழுது காலை 7:45 முதல் 8:45 வரை, அதே போல் மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:30 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் இன்று மௌனமாக அமைதியாக இருக்கும், விட்டு கொடுத்து போகணும். பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. 31/12/2023 இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறோம். 31/12/2023 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்று ஒரு மேன்மை நிறைந்த, ஒரு செல்வாக்கு நிறைந்த நல்ல நாள். வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. புதிய புதிய வாய்ப்புகள், பொருட்சேர்க்கைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதிற்கு ஒரு நிம்மதியான, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நேரக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் குழந்தையின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அலுவலகத்தில் வேலை செய்வங்களுக்கு அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை மனசில் வளைச்சிக்காதீங்க. அதே போல் தொழில் புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். நிலைத்த பணிகளில் சிறப்பாக இன்றைக்கி நீங்கள் செய்ய முடியும். இன்றைய நாள் குடும்பத்தில் அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது, விட்டு கொடுத்து போவது நல்லது. வண்டி வாகனம் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் அனைவருமே நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பர் நாள். எதிர்பாலின மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. பத்திரத்துறைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு உற்சாகம் நிறைந்த நாள், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாள், வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கவனத்துடன் இருக்கணும். எதுலேயுமே பொறுமையாக இருப்பது நல்லது. அனைவரை பற்றியும் நீங்கள் குறை கூறாமல் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக அமையும். புதிய புதிய முயற்சிகள் நீங்கள் செய்வீங்க, ஆனால் அது பலன் அளிக்காது. செயல் வடிவம் ஆவதற்கு சற்று பொறுமையாக இருக்கணும். இன்று ஒரு பெருமை நிறைந்த நாள். எழுத்துத்துறைகளில் உங்களுக்கு அதிகப்படியான அனுபவங்கள் இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் நீங்கள் அனைவருமே அனுசரித்து போகணும். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் சிம்மராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே கட்டுப்பாடாக இருக்கணும். தூக்கமாக இருக்கட்டும், உணவு விஷயமாக இருக்கட்டும், நீங்கள் கட்டுப்பாடாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அன்பு நிறைந்த நாள். சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். ஆன்மீகத்தில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய நாள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வரவுகளில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடமே ஒற்றுமையாக இருப்பதற்குண்டான சூழல் ஏற்படும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு இனம் புரியாத சில சிந்தனைகளால் பதற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. சில முடிவுகள் எடுக்கும் பொழுது அனுபவம் சார்ந்தவர்களிடம் சேர்ந்து எடுத்தாக்க இந்த நாள் நல்லபடியாக இருக்கும். அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி வீண் விவாதத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க. வண்டி வாகனம் செல்லும் பொழுது நிதானமாக இருங்க. தனிப்பட்ட ரகசியங்களை யார்கிட்டையுமே தயவுசெய்து சொல்லாதீங்க. இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். அதே போல் அலுவலகத்தில் அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றம், வேலை மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு பிரமாதமாக இன்றைக்கி வாய்ப்புகள் கைகூடும்.
குழந்தைகள் வழியில் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் ஆன்மீகம் தொடர்பான பணிகள் அதிகப்படியான ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. புகழ் நிறைந்த நாள், வரவு நிறைந்த நாள். இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தில் அனைவருமே உங்களை அனுசரித்து போவார்கள். அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் பல மடங்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உலகெங்குமான விருச்சிக ராசினியர்களே, தாமதமான எல்லா பணிகளையுமே நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த மாதிரியே கண்டிப்பாக நடக்கும். பணி மாற்றம் ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பணி மாற்ற வாய்ப்புகள் இன்று கண்டிப்பாக கிடைக்கும். திடீர் வரவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. அதே போல் அலுவலகத்தில் அனைவருமே உங்களை பாராட்டுவார்கள். அனைவருடைய அன்பும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு புதிய முயற்சிகள் செயல் வடிவம் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாள். சில குழப்பங்கள் மனதில் இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். சில பணிகள் செய்வதில் அலைச்சல் ஏற்பட்டாலும் முடிவு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கிடைக்கும். பெற்றோருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நாள் பொறுமையாக அமைதியாக இருந்தால் நாளை தாட்டிடலாம். அதே போல் நீங்கள் வண்டி வாகனம் செல்லும்போது ஜாக்கிரதையாக போங்க. அலுவலகத்தில் அனைவரும் அனுசரித்து போவது. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைச்சிக்குங்க. குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அதே போல் சிந்தனை போக்கில் சிலவித மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். எதுலேயுமே இன்றைக்கி சிந்தித்து செயல்படுங்க. கடுக்கல் வாங்கலில் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. வேலையாட்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் அனைவரும் அனுசரித்து போங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளரை தக்க வைப்பதில் கொஞ்சம் சற்று போராடுவீங்க. லாபம் குறைந்தாலும் நட்டம் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, மனதில் ஒரு புதுவிதமான தேடல் உண்டாகும். வியாபார பணிகளில் முன்னேற்றம் அதிகரிக்கும். எளிதிலே கண்டிப்பாக முடிக்கக்கூடிய காரியங்கள் முடியும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கும். வண்டி வாகனம் போல ஜாக்கிரதையாக இருங்க. அலுவலகத்தில் உங்கள் அனைவருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பக்தி நிறைந்த நாள். ஒரு ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளிற்கு பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, சமூக பணிகளில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நீண்ட நாள விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பழைய நினைவுகளால் கண்டிப்பாக சோர்வு ஏற்பட்டு நீங்கனாலும் பிரச்சனைகள் எதுவும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. சுபகாரிய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக முடியும். போட்டித் தேர்வில் உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே சமயத்தில் அலுவலகத்தில் அனைவருமே உங்களை பாராட்டுவார்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திங்க. இதனால் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக நல்லதாக இருக்குது. இன்றைய நீங்கள் எதையுமே துணிச்சலாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள். வண்டி வாகனம் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. பயன்படுத்திக்கிங்க. நேரிலே நாங்கள் ஒரு முதியோரோடு நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். இதுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து துல்லியமாக சொல்கிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி மிகுந்த நல்ல நாளாக, மனதிற்கு இனிய நாளாக, நினைத்த காரியங்கள் நிறைவேறுன்ட்டு பகவானிடம் அன்புடன் வேண்டிக்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும். நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள் எடுத்த மறக்காமல் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.